نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونظيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا فقد قال تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تبارك وتعالى في موضع آخر يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تبارك وتعالى في موضع آخر أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال تبارك وتعالى في موضع آخر إن هذا القرآن يهدي للتي هي أقوم إلى آخر الآية أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أيها الإخوة أوصيكم وإياي أولا بتقوى الله எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் நம் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் இங்கு ஜுமாயிலும் கடமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை ஏற்றுக்கொள்வானாக. இதன் மூலமாக நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல் விஷயங்களை வழங்குவானாக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்து நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து இதுவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு முறையும் அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு, அவனுடைய வேதங்களை கொண்டு, அவனுடைய நேர்வழியை கொண்டு நம்மை நேர்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். மனிதனை படைத்த பிறகு அவனை அவ்வாறு விட்டு விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்பதற்கு அவ்வப்போது நபிமார்களையும் புத்தகங்களையும் வேதங்களை கொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமூகத்துக்கு நேர்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதன் அடிப்படையில் கடைசியாக வந்த தூதர், கடைசியாக இறக்கப்பட்ட வேதம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்டது குர்ஆன். இந்த குர்ஆனுடைய மகத்துவமும் கண்ணியமும் அளவு கடந்த ஒரு விஷயம். அதை சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு எழுத்துக்களாகவும் வார்த்தைகளாகவும் பதிவு செய்ய முடியாது. ஏனெனில் முதன்மையான ஒரு அதோடைய தன்மை என்பது, அதோடைய ஒரு குணம் என்பது, அதோடைய சிறப்பு என்பது அல்லாஹுடைய கலாமாக இருக்கின்றது. ஏன்னா அல்லாஹுடைய கலாமை நம்ம என்ன செய்ய முடியாது, அதோடைய அளவுகளுடைய அர்த்தங்களோ அதோடைய சிறப்புகளை சொல்லி அடக்க முடியாத ஒரு விஷயம். ஆகவே ஒரு மனிதன் அல்லாஹுடைய வேதத்தை, அல்லாஹுடைய அந்த பேச்சுகளை உள்வாங்கி புரிந்து கொண்டு அதை படித்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறான் சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு எந்த வாக்குறுதியை தந்திருக்கிறானோ அதை நிறைவேற்றுகிறார். அதே அடிப்படையில் இந்த உலகத்தில்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூறினார்கள், இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சமூகங்களை உயர்த்துகின்றார், பல சமூகங்களை இழுத்தாத்துகிறார். இதன் மூலமாக பல நபர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, யதவு பிஹி ஆக்ரி அக்வாமன் யதவு பிஹி அக்வாமன், சில நபர்களுக்கு அல்லாஹ் உயர்தரமான அந்தஸ்தை தருகிறார், சில நபர்களுக்கு இந்த குர்ஆனை இழிவுபடுத்தியதனால், இந்த கண்ணியத்தை பேணாமல் இதை புறக்கணித்ததனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களையும் நேசிக்காமல் அவர்களையும் புறக்கணித்து அறுக்கின்றார். அந்த அடிப்படையில் மனிதன் அவன் மீது கடமையான ஒரு விஷயம் என்னவென்றால், அவனுடைய இறைவன் யார், அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான், இதோடைய அர்த்தங்களை தேடிக்கொண்டு அவனுடைய வேதமாகிய குர்ஆன் என்ற விஷயத்தை தேடி அதை படிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. இதுக்காகத்தான் இந்த குர்ஆன் என்பது அனைத்து மக்கள் ஹுதல்லின் நாஸ் தான். இந்த குர்ஆன் என்பது முதன்மையாக நம்ம சொன்னோம் கலாமுல்லாஹ், அடுத்ததாக இருக்கக்கூடிய இதோடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா, ஹுதல்லின் நாஸ், அனைத்து மக்களுக்கும் நேர்வழிப்படுத்தக்கூடியது. குறிப்பாக சில மக்களுக்கு ஹுதல்லில் முத்தகீன் என்று சொல்லி இருந்தாலும் இதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒற்றுமற்ற மக்களுக்காக இறக்கப்பட்ட ஒரு வேதம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா இந்த இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இந்த குர்ஆனை படித்து நேர்வழி பெற வேண்டும், அதன் மூலமாக பயன் பெற வேண்டும். இம்மையிலும் மறுமையிலும் அவங்களுக்கு நேர்வழி காட்டிக்கொண்டே இருக்கும். ஆக அந்த குர்ஆன் என்பது அளவு கடந்த சொல்லவே முடியாத ஒரு அடிப்படையில் அடங்கி இருக்கும் போது நாம் எவ்வாறு அதோட தொடர் வைத்துக் கொள்வது, எந்த அடிப்படையில் நம்மளுடைய அன்றாட அதோடைய தொடர்பு இருக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பாக நாம் முஸ்லிமாக இருக்கின்றோம். அந்த முஸ்லிமாக இருக்கக்கூடிய நபர்கள் எதை செயல்படுத்த வேண்டும் என்பது குறைந்தபட்சமான அளவு என்பது தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லது செயல்படுத்த வேண்டியது என்று நம்ம மீது கடமையா இருக்கு. ஏன்னா இந்த குர்ஆனுக்கு தர வேண்டிய உரிமைகளில் இருக்கக்கூடிய முதன்மையான உரிமை என்பது கிராஅத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுவது முதன்மையாக இருக்கக்கூடிய கடமை, முதன்மையாக நிறைவேற்ற வேண்டிய இதுக்கு தர வேண்டிய உரிமை என்பது இதை ஓதுவது. இதை எத்தனை அளவிற்கு நாம் சரியாக திருத்தமாக அழுத்தமாக கரெக்டா ஓதுறோம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டும். எத்தனை பேருக்கு இதோடைய நுணுக்கங்கள் தெரியும், சரளமாக குர்ஆனை ஓதக்கூடிய அடிப்படை நாம தெரிஞ்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம நம்மள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆள் மனதில் கேள்வி கேட்டுக்கணும். நமக்கு எத்தனை அளவுக்கு குர்ஆன் ஓத தெரியும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா புத்தகங்களையும் வாசிக்கிறதுக்கு தமிழ்ல இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி, பல பேருக்கு பல விதமான மொழிகள் படிக்கும் போது ஆர்வம் ஏற்படும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த வேதத்தை எனக்காக, என்னுடைய வாழ்க்கைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய மக்களுக்காக இந்த நேர்வழிப்படுத்துவதற்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை நேராக வைத்துக் கொள்ள முடியும் என்று நம்மளுடைய வாழ்க்கைக்காக இறக்கி கொடுத்தானோ அந்த வேதத்தை படிக்கக்கூடிய, அந்த வேதத்தோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நாம் எத்தனை அளவுக்கு இருக்கிறோம் சொல்லக்கூடிய ஒரு அலசல், ஒரு ஆய்வு, ஒரு பின்னோட்டத்துல நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்முடைய மனசாட்சியை கேள்வி கேட்டு பார்க்கணும், எத்தனை அளவுக்கு நம்ம இதோட தொடர்புல சரியாக ஓதக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் என்று. ஏனென்றால் இன்னைக்கு வரக்கூடிய காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கிறோம், குர்ஆனுடைய விஷயங்கள்ல பல விதமான விஷயங்கள் சொல்லி குர்ஆனை விட்டு தூரமாக கூடிய விஷயங்கள் பல நபர்கள் சொல்றாங்க. முஸ்லிம் என்ற பெயரிலேயே பல நபர்கள் இதை விட்டு தூரமாக கூடிய ஃபத்வாக்களோ மற்ற விதமான விஷயங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்து நம்மளை காப்பாற்றுவானாக. குர்ஆனுடைய முக்கியத்துவம் எவ்வாறு அது இறங்கியதோ அவ்வாறே தர வேண்டியது உரிமை இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தில் சொல்லும் போது 122வது அத்தியாயத்தில் 122வது வசனத்தில் சொல்றான், சில நபர்களுடைய குணத்தை பத்தி சொல்றான். வேதக்காரர்கள் இருந்தாலும் சரி, வேதக்காரர் இல்லாத நபர்கள் இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் குர்ஆனை அல்லது வேதத்தை ஓதக்கூடிய நபர்களுடைய அந்த தன்மை எப்படி இருக்கும் சொன்ன அதை சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, அல்லதீன யத்லூனல் கிதாப ஹக்க யத்லூனஹு ஹக்க திலாவதி, இந்த ஓதக்கூடிய புத்தகத்தை எப்படி ஓதுவார்கள் தெரியுமா, இதற்குரிய உரிமையை தந்தவாறு ஓதுவார்கள். ஹக்க திலாவதி, இதோடைய உரிமை என்ன இருக்கோ அதை கொடுத்து ஓதுவாங்க. அதுக்கு உரிமை என்ன இருக்கு, எப்படி ஓதணும், எந்த முறையில ஓதணும் சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வெவ்வேறு இடத்துல வேற சொல்லியிருக்கான், வரத்திலில் குர்ஆன தர்தீலா, நீங்க குர்ஆனை ஓதும்போது தர்தீலான நிறுத்தி நிதானமாக அழகாக ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுக்கு கட்டளையிடும் விதத்துல நம்மளையும் கட்டளையிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அடிப்படையில் நாம எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை இந்த விஷயங்களை பத்தி சொல்லும் போது அந்த இடத்துல எடுத்து பாருங்க, குர்ஆனுடைய மகத்துவம் அதோடைய தொடர்பும் நம்ம நிச்சயமாக உணர்த்தி கொண்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில ஒவ்வொரு இடத்துலயும் எடுத்து பாருங்க. முதன்மையாக பாருங்க, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். குர்ஆனை பற்றி அந்த விஷயத்தை சொல்லும் போது அதோடைய சிறப்பு சொல்லுவது என்னன்னு தெரியுமா? இது நிச்சயமாக உங்களுக்கு நேர்வெளிப்படுத்தக்கூடியது. யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், நேர்வெளிப்படுத்தக்கூடியது. இதை விட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே நேர்வெளிப்படுத்த முடியாது நமக்குன்னு சொல்லி அல்லாஹ் அழுத்தமாக திருத்தமாக சொல்றான். நமக்கு நேர்வழி வேணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு நேர்வழி வேணும்னு சொன்னா நிச்சயமாக அது குர்ஆன்ல தான் நாம தேட வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். அடுத்ததாக இந்த குர்ஆனுடைய சிறப்பை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், குல் ஹுவ லில்லதீன ஆமனு. இது யாருக்கு பயன் தரும் தெரியுமா? ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு பயன் தரும். அவர்கள் எப்படிப்பட்டவராக இந்த பயன் எடுத்துக் கொள்வார்கள்? ஹுதன், நேர்வழி பெறக்கூடியவராக, வஷிஃபாஅன், மருத்துவமும் நமக்கு நிவாரணையும் அடிப்படையில் இந்த குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்லயும் சொல்றான். நீங்க குர்ஆனை ஓதுறீங்களா, உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டு, நிவாரணைகள் உண்டு. உங்களுடைய நோய்கள் உங்களை விட்டு அகற்றி போகும், உங்களை விட்டு தூரமாகும். குர்ஆன் ஓதுறதுனாலேயே நன்மை இருக்கு. குர்ஆன் ஓதுறது, நம்ம நாவனால குர்ஆனை ஓதுறது பல நன்மைகள் இருக்கு. முதன்மையாக சில நன்மைகள் பத்தி சொல்லும் போது சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்னன்னு தெரியுமா? நம்மளுடைய மூளை சிஃபாஉல் வஹன் சொல்வாங்க. நம்மளுடைய மூளை அல்லது நம்மளுடைய அறிவு என்பது தூய்மையானது, பரிசுத்தம் அடையக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது, நம்மளுடைய மனநம் சக்தி இருக்கு தெரியுமா? அந்த மனநம் ஆற்றல் சொல்லக்கூடியது அது பலப்படும், நினைவு ஆற்றல் பலப்படும். இரண்டாவது, நம்ம சிந்திச்சு பார்க்கக்கூடிய அந்த உணர்வுகள் தூண்டும். உணர்வுகள் என்றது இன்னைக்கு இல்லாம போச்சு. உணர்ச்சி மட்டும்தான் நம்ம இருக்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய அடிப்படையில தான் நம்மளுடைய விஷயங்கள் அதிகமாக அடங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா குர்ஆன் நம்ம எதை உணர்த்தும் தெரியுமா? உணர்வு என்ற விஷயத்தை கூறும். அந்த உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை தரும். அந்த உணர்வு என்பது நம்ம சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய எந்த விஷயங்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஏற்படுத்தும். டோபமைன் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் எப்படி சுரக்கி எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி மருத்துவர்கள் அதை சொல்றாங்க. குர்ஆனை ஓதும் போது உங்களுடைய நாவு அதுக்கான சுழற்சி, அதுக்கான வார்த்தைகளை உங்களுடைய நாவுல இருந்து உச்சரிக்கும் போது அந்த உமிழ்நீர் உங்களுக்கு போய் பயன் தரக்கூடியது அளவு கற்ற விஷயம். எத்தனை அளவுக்கு பயன் தருதுன்னு சொல்லி இன்னைக்கு மருத்துவர்கள் சயின்டிஸ்ட் எடுத்து ஒவ்வொன்றாக ஆய்வு செய்யறாங்க. அது மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உடம்புல போய் எத்தனை அளவுக்கு அந்த உமிழ்நீர் உங்களுக்கு பயன் தருதுன்னு சொல்லி பட்டியல் போட்டு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதை நினைவுபடுத்துகிறேன். அடுத்ததாக சொல்றாங்க, இந்த குர்ஆன் படிக்கும் போது மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? அவனுடைய கவலைகள், அவனுடைய துக்கம், அவனுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தூரமாக்கும். அவனுக்கு எதை பத்தி எதன் பக்கம் அவனுடைய உள்ளத்தையும் அவனையும் திசை திருப்போம் தெரியுமா? நீ திடகாட்டமாறு, நீ தைரியமாறு, நீ பலசாலி என்ற விஷயத்தை அவனை உணர்த்தும். ஒரு மனிதனை தன்னை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த குர்ஆன் அவனுக்கு வழிவகுத்துதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, பேசக்கூடிய அந்த நாவல இருக்கக்கூடிய பேச்சு ஆற்றல் இருக்கு தெரியுமா? அந்த பேச்சாற்றல் விஷயத்தை குர்ஆனை விட தெளிவாக வேற எதுவுமே கொடுக்காது. இதனாலதான் குர்ஆன்ல பாக்குறோம், குர்ஆன்ல எப்படி பேசணும், எப்படி உச்சரிக்கணும், எந்த விதத்தை எந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்லக்கூடிய மஹ்ரஜ்கள், தஜ்வீத் என்ற முறைகள் இருந்து அப்படியே அடங்கி இருக்கு. இதுக்காகத்தான் வரத்தில் குர்ஆன தர்த்தீலா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது குர்ஆனை தஜ்வீதோட அதோடைய நிக்கைக்குடைய வரிமுறையோட படிக்கிறதுன்னு சொல்லி தஃசீர் சொன்னாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, இந்த குர்ஆனை தஜ்வீதோட தான் நீங்க படிக்கணும், அதன் மூலமாக செய்யணும்னு சொன்னாங்க. உன்தில் கமா உன்சில் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க இறக்கப்பட்டிருக்க கூடிய விதத்திலே படிக்கிறது என்பதுதான் குர்ஆனுக்கு தரக்கூடிய உரிமை. எப்படி இறங்குச்சோ அப்படி படிக்கணும். இமாம் ஜஸரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகத்துல துஹ்ஃபத்துல் அத்ஃபால்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதுவாங்க. ஒரு கவிதையில இருக்கக்கூடிய தஜ்வீதோடைய பாடங்கள், அது முதல் கவிதையில சொல்லுவாங்க, இந்த தஜ்வீத் என்பது ஒவ்வொருத்தரும் பேண வேண்டியது, எல்லார் மீது இருக்கக்கூடிய கடமை. இது நம்ம மீது இறக்கப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையை உணர்த்தக்கூடியது. அது மட்டும் இல்ல, இதை விட்டு போடுறவன் தவறு பாவம் செய்யக்கூடிய விதத்தில் வருவான் என்ற விஷயத்தை அந்த கவிதையில சொல்லுவாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நமக்கு அளவு கடந்த நன்மைகள் இருக்கு. குர்ஆன் ஓதுவதனால அளவு கடந்த நன்மைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய
நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியதும் இருக்கக்கூடியது சொல்லி ஆய்வுகள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு பயனு மட்டும் சொல்லிட்டு அடுத்தது நம்மளுடைய குர்ஆனுடைய இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்க்க போவோம். ஒரு மனிதன் கிராசிங் பருவம் சொல்றோம், உடனே புரிஞ்சு உடனே எடுத்துக்கிறது. இந்த குர்ஆனை மனனம் செய்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் குர்ஆனோட தொடர்பு இருக்கக்கூடிய பிள்ளைகளும் நம்ம பாருங்க எத்தனை அளவுக்கு உடனே கேட்ச் பண்ணுவாங்க. உடனே எந்த விஷயத்துல இருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுல அதுல அறிவுத்தனமான இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை என்ன சொல்ற வராங்க, என்ன செய்ய வராங்கன்னு சொல்லி உடனே அந்த செய்தியை உள்வாங்கிக் கொள்வதும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வதும் அதுல இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர்ல என்ன நடக்குது சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை கரெக்டா என்ன செய்யணும், இதுக்கு எப்படி நாம பதில் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக புரிந்து செயல்படுகிறார்கள். இந்த குர்ஆனை பாதுகாத்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் சின்ன புசங்க ஹைஃப்து பண்றாங்கல்ல, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அபரமான ஆற்றலாம் இதை ஆய்வுல பார்த்து சொல்லியிருக்காங்க. ஆக அன்புக்குரிய சூழ்நிலை குர்ஆனுடைய அளவு அந்த ஷிஃபா சொல்லக்கூடியது இருக்குல்ல, அவன் சொல்லவே முடியாது. இதனாலதான் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் வனுனஸ்ஸில் மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. இந்த குர்ஆன் எதுக்கு இருக்குன்னா இது உங்களுக்கு ஷிஃபாவா இருக்கு. அது மட்டும் இல்ல வரஹ்மத்துல் லில் முஃமினீன், முஃமின்களுக்கு ரஹ்மத்தை தரக்கூடியது, அருளை தரக்கூடியது. இந்த விஷயத்துல நமக்கு தான் நன்மை இருக்கு, நமக்கு தான் நன்மை இருக்கு, நமக்கு தான் அருள் இருக்குன்னு சொல்ல பிறகு அல்லாஹ் சொல்றான் வயஸீது ஸாலிமீன இல்லா கஃபா. இந்த அநியாயம் செய்யக்கூடிய நபர்களுக்கு எது அதிகரிக்கும் தெரியுமா? நஷ்டத்தை மட்டும்தான் அதிகரிக்கும். அல்லாஹ் இந்த வசனத்துல சேர்த்தே சொல்றான் பாருங்க. என்ன சேர்த்து சொல்றான்? இந்த குர்ஆன் உங்களுக்கு நிவாரணியா இருக்கு, ரஹ்மத்தா தரக்கூடியது இருக்கு மோமின்களுக்கு. மோமின் இல்லாம சில நபர்கள் அநியாயம் செய்யக்கூடிய நபர்கள்ல இருப்பாங்கல்ல, இந்த குர்ஆனை ஓதாமல், குர்ஆனோட பேணாமல், குர்ஆனோட தொடர்பு கொள்ளாமல், அவர்களுக்கு எது அதிகரிக்கும் தெரியுமா? நஷ்டம் மட்டும்தான் அதிகரிக்கக்கூடிய விதத்துல இருக்கும்னு சொல்றோம். புரியக்கூடிய, சிந்திக்க வேண்டிய, நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் அதை பார்த்து செயல்படுத்த வேண்டிய ஒரு வசனம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் இஸ்ரால 82வது வசனத்தை சொல்றான். அது மட்டும் இல்ல அன்புக்குரிய சூழலே, இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கக்கூடிய காரணமே என்ன? எதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சான்? அன்ஆம்ல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான் ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக், பர்க்கத்தூர் நிறைந்த இருக்கக்கூடிய பர்க்கத், அருள்களை நிரம்பி அபரமியான விஷயங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது. அது என்ன செய்யணும் நமக்கு? ஃபத்தபியூ, நீங்க இதை பின்பற்றுங்கள், செயல்படுத்துங்க இந்த குர்ஆனை. வத்தகு, நம்ம இறையச்சத்தை கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆனை தொடராக ஓதிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை, அதை பேணிக்கிட்டே இருக்கணும், அதை செயல்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த குர்ஆன் நமக்கு உணர்த்துகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக இந்த குர்ஆனோட தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு குர்ஆன் ஒரு செய்தி சொல்லுது. ஹாதா பலாகுல் லின்னாஸ், மக்களுக்காக இது செய்தியாக இருக்கு, ஒரு செய்தி எத்தி வைக்குது. என்ன தெரியுமா? வலியுந்திரு பிஹி, இதை கொண்டு நீங்க மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்க. வலியுலமு, இதன் மூலமாக கல்வியை தாங்க. என்ன கல்வியை? அன்னமா ஹுவ இலாஹு வாஹித், அல்லாஹ் ஒருவன் சொல்லக்கூடிய கல்வியை இதன் மூலமாக தாங்க. வலியுதக்கர், நீங்க நினைவு கொள்ளுங்கள். உலுல் அல்பாப், இதை நினைவு செய்யக்கூடியவங்க, சொல்லி கொடுக்கிறவங்க யாரு தெரியுமா? அறிவு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான். அப்போ மனிதன் எப்படிப்பட்ட அறிவு வேணும் என்ற விஷயத்தை பண்ணணும்னு சொல்லும் போது அல்லாஹ் நமக்கு என்ன செய்யணும்? அறிவுள்ள மக்கள் பண்ணீங்க. அந்த அறிவுள்ள மக்கள் நீங்க என்ன செய்யுங்க? இதை கொண்டு நினைவுபடுத்துங்க, மக்களுக்கு உபதேசம் செய்யுங்க, மக்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க, கல்வியை கற்றுத்தாங்க. இதனாலதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அல்லிமுல் சிபியான அல் குர்ஆன், உங்களுடைய சிறுவர்களுக்கு, சீரார்களுக்கு குர்ஆனை கற்றுத்தாருங்கள். வயுஅல்லிமுஹு குல்ல ஷை, அந்த குர்ஆன் இருக்கு தெரியுமா? அந்த குர்ஆன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய சீரார்களுக்கு அனைத்து விஷயங்களும் கற்றுத்தரும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, அவங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரதுக்காக நீங்க என்ன செய்யுங்க? குர்ஆனை முதன்மையாக செய்யுங்க. சலஃபுகளுடைய வரலாறுகள்ல பாருங்க, சஹாபாக்களுடைய நிலைமைகள் முதன்மையாக குர்ஆனை தான், குர்ஆனுக்கு தான் முக்கியத்துவம், குர்ஆனை தான் மனப்பாடம் பண்ணுவாங்க. எப்போதெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடைக்குதோ குர்ஆனோட தொடர்பு, எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் அதோட ஒட்டிதான் இருப்பாங்க. முதன்மையாக அவர்களுடைய சீரார்களை மனப்பாடம் செய்யக்கூடிய விஷயத்தில் எதுல ஆரம்பிக்கணும்? அவனுடைய கல்வி, அவனுடைய பயிற்சி, அவனுடைய ஒழுக்கம் எதன் மூலமாக ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது குர்ஆனை வச்சுதான்.
அதன் மூலமாக ஆரம்பிக்கிறது, அதன் மூலமா படிக்க வைக்கிறதுக்காக துவக்கம் செய்வாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையிலேயே நம்ம புரிந்து கொண்டு செயல்படுத்த வேண்டியது. ஒரு முறை அபூசர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை கொடுத்தாங்க. அவங்களுக்கு சொன்னா, யா அபாதரே, அபூசர் கஃபாரி ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அலைக பித்திலாவத்தில் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதக்கூடிய விஷயத்தை கெட்டியாக பிடிச்சுங்க, செயல்படுத்துங்க. அது நீங்க உங்களுடைய பற்களை கொண்டு கெட்டியா இருக்கணும். ஏன் படிக்கணும், ஏன் செயல்படுத்தணும், அதுக்கான பதிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபஇன்னஹு நூருன் லக ஃபில் அர்த், இந்த பூமியில் வாழும் போது உனக்காக ஒரு வெளிச்சத்தை, ஒளியை தரக்கூடியதுதான் அந்த குர்ஆன். குர்ஆனுடைய ஒரு தன்மையாக பல இடத்துல நூறு முபீன் சொல்லிக்கூடிய குர்ஆனை சொல்லி இருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமியில் நீ வாழும் போது உனக்காக ஒரு ஒளியாக அமையக்கூடியதுதான் இந்த குர்ஆன். அதுக்காக டெய்லி குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருங்க. சரி, இந்த உலகத்துல பூமியில வாழும் போது மர்மையில் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி ஒரு சேமிப்பாகும், ஒரு சேஃப் டெபாசிட். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, நன்மைகள் மூலமாக அது சேமிச்சுட்டே இருக்கிறீங்க. அதன் மூலமா உங்களுக்கு மர்மை என்பது சரியாகும். இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராஉல் குர்ஆன, இந்த குர்ஆனை நீங்க படிங்க. இக்ராஉ ஹாதல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி யௌமில் கியாமா, மர்மை நாள் அன்று உங்களுக்கு என்னவாக வருவது, உங்களுக்காக ஒரு ஷஃபீஆக வரும். ஷஃபீனா என்ன, நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரு நபராக வரும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நபர்களா இருந்தாலும் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய நபர்கள் நம்ம ஆகட்டும். ஆனா சில பேர் நரகத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. குர்ஆன் என்ன செய்யும், நடுவுல போய் நின்னுரும். அதே மாதிரி நோன்பு ரெண்டுமே போய் நிற்கும், வாதாடும் அல்லாஹோட. அல்லாஹ் இவன் இரவு நேரத்துல என்ன என்ன செஞ்சான் தெரியுமா, எடுத்து படிச்சான், என்னை ஓதினான், இவருடைய தூக்கத்தை நான் கலைச்சேன், அதனால இவனுக்கு சொர்க்கத்தை கொடுன்னு சொல்லி சொர்க்கத்துல கொண்டு போயினாரு. அந்த மாதிரி பரிந்துரை செய்யக்கூடியதாக இந்த குர்ஆன் இருக்கு. பிறகு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் ஆல் இம்ரான் சில சிறப்புகளை சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம இந்த குர்ஆனை ஓதுறோம்னு சொன்னா இந்த இன்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மைகளா மட்டும்தான் அடையும், நன்மைகள் மட்டும்தான் இருக்கு. இதை படிக்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டமே இல்லாத ஒரு வியாபாரம், நஷ்டமே இல்லாத ஒரு விஷயம். இந்த குர்ஆனை படிக்கிறதுனால நம்மளுடைய உடலுக்கும் நன்மை, நம்மளுடைய உயிருக்கும் நன்மை, இருக்கக்கூடிய ரூஹன் சொல்லுவல்ல, அந்த உயிர்னு சொல்லக்கூடிய அதுக்கான ஒரு தீனியாக அமையக்கூடிய, ஒரு தீனையாக அமையக்கூடியது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மா ரஅய்து ஷைஅன் யுக்ஸில் அக்ல வர்ரூஹ வயஹ்ஃபிதுல் ஜிஸ்ம வயுக்மிஸ் ஸஆத. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நான் எந்த விஷயத்தையும் பார்க்கல, எந்த விஷயத்தையும் அதிகமா பார்த்ததே இல்லை. எதுக்கு, யுக்ஸில் அக்ல, இந்த அறிவு இருக்கு தெரியுமா, அந்த அறிவுக்கு உணவு கொடுக்கக்கூடியதாக, இந்த அறிவுக்கு உணவு கொடுக்கணும், அதுக்கு உணவு கொடுக்கக்கூடியதாக எந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கல. அல்லது ஒரு ரூஹ, இந்த உயிருக்கு நமக்கு ஒரு உணவு தரணும், அதுக்கு உயிரோட்டமா இருக்கணும், உயிரோட்டமா செய்யணும்னு சொன்னா அதுக்கும் தீனி கொடுக்கணும். அந்த தீனி கொடுக்கக்கூடியதாக எந்த விஷயத்தையும் நான் பார்க்கல. இந்த உடலை பாதுகாக்கக்கூடிய விதமாகவும் எந்த விஷயத்தையும் நான் பார்க்கல. நம்மளை மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, ஒரு புத்துணர்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விதமாக எந்த விஷயத்தையும் பார்க்கல. ஆனால் அல்லாஹுடைய வேதத்தில் எடுத்து அந்த பார்வையை நான் பார்க்கிறதுனால் ஏற்படக்கூடிய நன்மை இது எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே என்னால பெற முடியுது. என்னுடைய அறிவுக்கு, என்னுடைய உயிருக்கு, என்னுடைய உடலுக்கு, என்னுடைய மகிழ்ச்சியான எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தக்கூடியது இந்த குர்ஆன்ல இருந்து பார்த்து ஓதுறதுனால. இமாம் இப்னு தைமியாவுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படிச்சு பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு முழுக்க இஸ்லாத்துக்காக அர்ப்பணம் பண்ணது. அவங்களுடைய புத்தகம், அவங்களுடைய வாழ்க்கையில நான் அவங்க எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா 63 வயசு 64 வயசுன்னு சொன்னா அவரை எழுதியிருக்க சேவை செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்தை எத்தனை வரைக்கும் போகுதுதான் 160 வயசு வரைக்கும் ஒரு மனிதன் வாழ்ந்து என்ன செய்வானோ அந்த அளவிற்கு இருக்கு. அந்த அளவிற்கு அவர் எழுதியிருக்கார். அது அத்தனை அளவுக்கு பிரச்சாரம். ஆனாலும் அந்த மனிதர், அந்த நபர், அந்த ஆலிம் மார்க் அறிஞர் அவர் சொல்றாங்க,
நான் குர்ஆனுடைய தொடர்பு என்பது ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். கடைசியாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் இன்னும் குர்ஆனுடைய தொடர்பு அதிகப்படுத்தி இருக்கணுமே என்ற கவலையோட சொல்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய விஷயங்கள் எங்க இருக்கு? நம்ம குர்ஆனுடைய தொடர்போடு எத்தனை அளவுக்கு இருக்கிறோம்? எத்தனை அளவுக்கு நம்ம குர்ஆனை டெய்லி ஓதுறோம்? டெய்லி ஓதக்கூடிய ஒரு குர்ஆன் தான் ரொம்ப முக்கியமானது. டெய்லி ஓடணும். டெய்லி இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கான ஒரு விஷயம் நம்மளோட இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள சிறந்தவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க தெரியுமா? உங்களுக்கு விருப்பமா? உங்களுக்கு பிடிக்குமா? சரி, உங்களுக்கு ஒரு 2 ஒட்டகங்கள் பத்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு மதீனால இருந்து தூரமா கொஞ்சம் அந்த இடத்துக்கு போய் அந்த ஒரு வியாபாரம் செய்யறாங்க. அங்க ஒரு 2 ஒட்டகம், சிறந்த ஒரு ஒட்டகம் இருக்கு. நாக்கு தைனி அதிகமத்தை, சிறந்த ஒரு 2 ஒட்டகம். இந்த காலத்து பார்த்தோம்னா பெரிய ஒரு கார் கொடுக்குற மாதிரி 2 கார் உங்களுக்கு தராங்கன்னு சொல்ற மாதிரி அந்த 2 கார் உங்களுக்கு தராங்கன்னு சொன்னா ஓகேவா, விரும்புவீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, மல்லம் யார் இதை விரும்ப மாட்டா, குல்லு வாஹிதுன் யுஹிப்பு ذلك, நம்மள இருக்கக்கூடிய எல்லாரும் அதை விரும்புவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஅன் யذهب احدكم الى المسجد, அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? உங்கள யாராவது ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்று ஃபயுஅல்லிம் ஆயத்தைன், 2 வசனங்களை எடுத்து ஓதி படிப்பது, கற்றுக்கொள்வது, மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து 2 வசனங்களை எடுத்து படித்துக் கொள்வது என்பது கைருல் லஹ், அதை விட சிறந்தது. அந்த 2 ஒட்டகங்களை விட இது சிறந்தது. மின் நாகிதைன் அதீமதைன், 2 ஒட்டகங்கள். சரி, நீங்க 3 வேணுமா? சலாசு மின் கைன் மின் சலாஸ், 3ஐ விட 3 ஜாஸ்தி. நீங்க 3 ஒட்டகத்தை வாங்க போறீங்களா, 3 வசனத்தை இங்க படிங்க, அது உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். 4 படிக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே போறான். 4 வசனமா, 4 விட சிறந்தது, 5 இப்படியே எண்ணிக்கிட்டே போறாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம 1 வசனம் 2 வசனம் ஓதுனுடைய நன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மளை சொல்லி ஆர்வப்படுத்துறாங்கன்னு பாருங்க. எப்படி குர்ஆனை ஓதணும் சொல்லக்கூடிய ஆர்வத்தை ஊட்டுறாங்கன்னு பாருங்க. அதோடைய நன்மைகளை சொல்லி நம்ம டெய்லி அதை கடைபிடிக்கணும் என்று உணர்த்துகிறார்கள் பாருங்க. இதனால தான் நம்ம குர்ஆனை ஓதும் போது இந்த குர்ஆனை டெய்லி ஓதிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் எப்படிப்பட்டவர்? மன் கரஅல் குர்ஆன, குர்ஆனை ஓதக்கூடிய நபர்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க, வஹுவ மாஹிருன் ஃபில் இஹ்ஃபாத், குர்ஆனை சல்லமா நீங்க வாங்குறீங்க, மாஹிரா நீங்க தேர்ச்சி பட்டிருக்கீங்க, எக்ஸலென்ட்டான திறமைகள் குர்ஆனை ஓதுறதுல உங்களுக்கு இருக்குன்னு சொன்னா, ஃபஹுவ மஅ ஸஃப்ரத்தில் கிராமில் பரரா, கண்ணியமிக்க தூய்மையாக இருக்கக்கூடிய அந்த வானவர்களுடைய பட்டியல்ல நீங்க இருக்கிறீங்கன்னு என்ற அர்த்தம். அவர்களுடைய விஷயத்துல சேர்ந்து உங்களுடைய விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். வமன் கரஅ வஹுவ அலைஹி ஷாக்குன், குர்ஆனை படிக்கும் போது நமக்கு சில திக்குதல் வருது, திக்கி படிக்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு நம்ம படிக்கிறோம், நம்ம திக்கி கொஞ்சம் வார்த்தை விட்டு படிப்போம்ல, கூட்டி படிப்போம். அந்த மாதிரி படிக்கும் போது என்ன சொல்றாங்க? ஃபீஹி ஃபலஹு அஜ்ரான், உங்களுக்கு 2 நன்மைகள் உண்டு. ஒன்று குர்ஆன் ஓதியனால் உங்களுக்கு நன்மை, 2வது அந்த குர்ஆனை நீங்க கஷ்டப்பட்டு ஓடுறதுக்கு முயற்சி பண்றீங்களே, அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 நன்மைகளை எழுதுறான். ஒரு வார்த்தை படிச்சாலே நமக்கு 10 நன்மை. ஒரு எழுத்து படிச்சா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலிஃப் லாம் மீம் சொல்லி ஒரு வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன், பல் அது என்ன, அலிஃபுன் ஹர்ஃபு, ஒரு அலிஃப் என்பது ஒரு ஹர்ஃப், அதுக்கு 10 நன்மை. இந்த 10 நன்மை என்பது பிஅஷ்ரத்தி அம்சால், அதோட 10 மடங்கு அல்லாஹ் கூட்டிடுவான். நன்மைகளுடைய அந்த அளவுக்கு நம்ம 10ன்னு சொல்ல முடியாது, அதை கூட்டி கொடுப்பான். எப்படி எந்த அளவுக்கு கூட்டி கொடுத்தா அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கக்கூடியது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு எழுத்தையும் படிக்கும் போது அதனுடைய நன்மைகள் என்பது ரொம்ப அளவு கடந்த விஷயங்களோடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்குவான். இந்த குர்ஆனை படிப்பதனால மறுமை நாளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பரிந்துரை செய்யக்கூடியதாக அமைது. இந்த குர்ஆனை படிப்பதனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய அந்தஸ்துகளையும் தரஜாக்களையும் உயர்த்தி தரான், நம்மளுடைய கண்ணியத்தை கூட்டுறான். ஒரு குர்ஆனை படித்திருக்கக்கூடிய ஒரு சிறியவன், ஒரு ஹாஃபிதை எல்லா மக்களும் மதிப்பார். மதிப்பு எப்படி வருதுன்னு பாருங்க. ஒரு சிறியவன் எதுவுமே இல்லை, ஆனா குர்ஆன் படிச்சிருக்கானா உடனே அவங்களுடைய எந்த மக்கள் இருந்தாலும் கண்ணியத்தை தருவாங்க. இது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, பிற மக்களும் அதே மாதிரி தான். குர்ஆனை ஓதி இருக்கக்கூடிய நபர்கள் சில இடத்துல போய் பாருங்க, ஒரு சில வசனங்களை ஓதுங்க, எந்த அளவுக்கு அதை கண்ணியம் கொடுத்துக்கிறாங்க, எத்தனை அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு பாருங்க.
சில இடத்துல ஓதும் போது நமக்கு புரியும். அது அன்புக்குரிய சொல்லே, இந்த குர்ஆனை ஓதுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில அபரிமிதமான பர்க்கத்துண்டு. அந்த பர்க்கத்தை நாம பெறக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நம்மளுடைய சரியான விதத்தில் குர்ஆனை ஓதக்கூடிய, அதை செயல்படுத்தக்கூடிய நபர்களாக, அதை பின்பற்றக்கூடிய நபர்களாக நம்மளை ஆக்கி வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحن نصلي على رسول الكريم. أما بعد, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு வசனத்தில் நமக்கு ஏவும் விதத்தில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடும் விதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாப். குர்ஆன்ல இருந்து, இந்த புத்தகத்தில இருந்து உங்களுக்கு எது வஹியாக இறக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் ஓதுங்கள், படிங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக சொல்லப்பட்டது. அதை நமக்குமான கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை குறித்து பார்த்து சொன்னாங்க, உமீர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன், நான் எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. நான் முஸ்லிம் சொன்னா உமீர்து அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளை வந்து உள்ளது. அப்ப என்ன செய்யணும்? வன் அத்லுல் குர்ஆன், நான் குர்ஆனை ஓதக்கூடிய நபராக இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் இதுல மூலமாக எனக்கு கட்டளையிட்டு இருக்கான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆக அன்புக்குரிய சொல்வலே, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நபர்கள் தான் முஸ்லிம்கள் என்ற அடிப்படையில் சொல்லும் போதுதான் நமக்கு புரிஞ்சுக்கணும், ஏன் முஸ்லிமா சொல்றோம், ஏன் முஸ்லிமுடைய கடமையா இருக்கு. எங்கேயுமே கடமைன்னு சொல்லல. இந்த சட்ட திட்டங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்தோம், கடமையா இல்லையான்னு சொல்லி பேசுறதுல வந்தோம்னா கடமை கிடையாதுதான். ஆனா அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்கும் தான் குர்ஆனுடைய நாட்டம். இது கடமையாக ஓதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை குர்ஆன்ல வந்து எங்க ஹதீஸ்லயும் நம்ம டைரக்டா வந்து நீங்க கடமைன்னு சொல்லாதீங்க. ஆனா கடமை என்றுதான் நம்ம உணர்ந்து அதை படிக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும், அந்த உணர்த்தக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். சொல்லும் போது கற்றுக்கொள்ளும் போது அதே அடிப்படையில் தான். ஏன் சொன்னா குர்ஆனுடைய டைரக்டான விஷயங்கள்ல வந்து இது முஸ்லிமாக சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக வரும்போது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நபர்கள் முஸ்லிம்கள். குர்ஆனை ஓதாமல் அதை செவித்தாத்து அதை மாதிரி ஏதாவது செய்யக்கூடிய நபர்கள் யாரும் சொல்லும் போது அல்லாஹ் இன்டைரக்டாக சொல்லும் போது காஃபிர்களுடைய குணத்தை சொல்றான். வகால அல்லதீன கஃபரு, இந்த காஃபிர்கள் இருக்கிறார்களே அவர்கள் சொல்கிறார்கள், என்ன சொல்றாங்க தெரியுமா? லா தஸ்மியூ லிஹாதல் குர்ஆன், நீங்க இந்த குர்ஆனை நீங்க கேட்டுறாதீங்க, படிச்சிராதீங்க. அவங்க காஃபிர்கள் சொல்லுவார்கள், நிராகரிப்பாளர்கள் சொல்லுவார்கள், இந்த குர்ஆனை படிச்சிடாதீங்க, கேட்டுறாதீங்க. வஅல்கௌ ஃபீஹி, இதுல இருந்து நீங்க வந்து கொஞ்சம் வேற விஷயத்துக்கு போயிருங்க. அதனால காஃபிர்கள் என்ன செய்வாங்க, நடவடிக்கை என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? இந்த குர்ஆனை ஓதப்படும் போது, இந்த குர்ஆனுடைய விஷயங்களை அவங்கள்ட்ட செவிதாது அவங்க கேட்கும் போது என்ன செய்வாங்க, பேச்சுகளை ஜாஸ்தி செய்திருவாங்க. அவங்க பேசக்கூடிய எந்த பேச்சை பேசியிருந்தாலும் அதை சும்மா வீணாக பேசக்கூடிய விஷயத்தை சத்தமாக அதிகமாக ஆக்கி கொண்டார்கள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வல்கௌ ஃபீஹி, அதிலே மூழ்கி இருந்தாங்க. அது யாருடைய தன்மை, யாருடைய குணம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்றாங்க, காஃபிர்களுடைய குணம். இப்படிப்பட்ட ஒரு குணத்தோட ஒரு முஸ்லிமான ஒரு மோமினான நபர்கள் பயணம் பண்ண மாட்டார்கள். இதனால தான் சில ஹதீஸ்கள் நம்ம பார்க்கிறோம், அதுல சில ஹதீஸ்கள் நமக்கு எப்படி உணர்த்துது தெரியுமா? மன் கரா 10 ஆயாத்தின் ஃபீ லைலத்தின், எந்த ஒரு நபர் ஒரு நாளைக்கு அல்லது ஒரு இரவுல ஒரு 10 வசனங்களை ஓதுகிறாரோ, 10 வசனங்களை எவர் ஓதுகிறாரோ, லம் யுக்தப் மினல் காஃபிலீன், காஃபில் என்ற நபர்களில் அவர் எழுதப்பட மாட்டார். காஃபில்னா யாரு? பொழுதுபோக்கான நிலையில இருக்கக்கூடியவர், டைம் பாஸ்ல இருக்கக்கூடியவன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை எனக்கு அப்படியே வந்து அசால்ட்டா இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்டவர். காஃபில்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் குர்ஆன்ல ஏகப்பட்ட இடத்துல வந்து வந்திருக்கு. அவன் வந்து காஃபிலான நபர்கள் எழுதப்பட மாட்டான். அதே ஹதீஸ்ல வேற ஹதீஸ்ல, இது ஹாக்கிம்ல வந்தது, இன்னும் ஹுதைமால ஒரு ஹதீஸ் வந்திருக்கு, மன் ஹாஃபத அலா ஹாஉலாஇ ஸலவாத்தில் கம்ஸா, இந்த 5 நேர தொழுகைகளை யார் வந்து பேணி கரெக்டா பாதுகாக்கிறானோ, லம் யுக்தப் மினல் காஃபிலீன், அவன் காஃபில்ல இருக்கக்கூடிய அந்த பட்டியல வர மாட்டான். வமன் கரா ஃபீ லைலத்தின் 100 ஆயா, எந்த நபர் ஒரு இரவு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு 100 வசனங்களை ஓதுகிறானோ, குதிப மினல் கானிதீன், அவன் அல்லாஹ்வுடைய நன்றி
நன்றி செய்யக்கூடிய விதத்தில், அல்லாஹ்வை பேணக்கூடிய விதத்தில் பணிந்து செயல்படக்கூடிய கீழ்ப்படிந்த நபர்களில் எழுதப்படுவான். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எப்படிப்பட்ட நபர்களாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குணங்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ்களும் இந்த குர்ஆன் வசனங்களையும் நம்ம உணர்த்துகின்றது. ஆக இதனால தான் பார்க்கிறோம், குர்ஆன் அல் ஃபஜ்ரி, இந்த குர்ஆன் அல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, இந்த குர்ஆனை ஓதக்கூடியது ஃபஜர் நேரத்தை ஓதுறோம்னு சொன்னா வச்சுக்கோங்க, அது நமக்கு சாட்சி அளிக்கக்கூடியதா இருக்கும், நமக்கே சாட்சி அளிக்கும், நம்மளுடைய மறுமை நாளுடைய விஷயத்திலையும் நமக்கு சாட்சி அளிக்கும் சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை உணர்த்துறதுக்காக ஒவ்வொரு நிலையும் நமக்கு ஆர்வப்படுத்தினாங்கன்னு சொன்னா, சில ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், இன்ன ஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆன் இருக்கிறதே மஅதபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு சாப்பிடுறதுக்கு நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய விருப்பு, சாப்பிடுறதுக்கு நம்ம விருப்பு இருப்போம் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு மஅதபத்துல்லாஹ் ஃபக்பிலூஹா, உங்களுக்கு எத்தனை அளவுக்கு முடியுதோ அது அத்தனை அளவுக்கு நீங்க விரைந்து வாங்க, ஏத்துக்குங்க. மின் மஅதபத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த விருப்புல இருந்து எத்தனை அளவுக்கு உங்களால முடியுதோ அத்தனை அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, ஓதிக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய விதத்தை நீங்க பயன்பெறக்கூடிய விதத்துல பாத்துக்குங்க. இப்போ விருப்புல நம்ம சாப்பிடுறதுக்காக விருந்தாளிக்கு வைக்கிறோம் சொன்னா அந்த விருந்தாளிக்கு எத்தனை அளவுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த விருப்புல அல்லாஹ் தஆலா விரிச்சு வச்சிருக்கான், அந்த குர்ஆன்ல இருந்து எத்தனை அளவுக்கு நமக்கு பயன்பெற முடியும் சொல்ல முடியுமோ அத்தனை அளவுக்கு நாம பயன்பெற்றுக் கொள்ள வேண்டும். இதனால்தான் சொன்னாங்க தஆஹதுல் குர்ஆன், நம்மளுடைய கட்டளை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குர்ஆனை வளமாக ஓதிக்கொண்டே இருங்கள். குர்ஆனை வளமாக நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஓதிக்கிட்டே இருக்கணும். அந்த ஓதிக்கிட்டே இருக்கும் போதுதான் என்ன நடக்கும், நமக்கு நன்மைகள், நமக்கு எல்லா விஷயத்திலும். இல்லை என்றால் இந்த குர்ஆன் ஒரு ஒட்டகம் எப்படி நம்ம கிட்ட சீக்கிரமா காணாம போயிடும், சீக்கிரமா நம்ம கிட்ட கை விட்டு போயிடுமோ அந்த மாதிரி இந்த குர்ஆனும் போயிடும். இது மனப்பாடத்துக்கும் வரும், நம்மள செயல்படுத்த இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் வரும். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமை நாள்ல சொல்லப்படுமா என்ன, இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நபர்களுக்கு இக்ரா வர்தகி, நீ ஓது, நீ மேல ஏறிக்கிட்டே போ, வரத்தில் தர்த்தீலாக ஓதிக்கிட்டே குர்ஆனை ஓதிக்கிட்டே போ, கமா குன்த துரத்தில் ஃபித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் நீ எவ்வாறு இந்த குர்ஆனை சரளமாக திட்டமாக ஓதிக்கொண்டு போயினாயோ அவ்வாறே நீ என்ன செய்ய, இதை ஓதிக்கிட்டு மேல ஏறிக்கிட்டே போன்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவானா, அந்த நபர்கள் அப்படியே ஏறிட்டு போவாங்களா. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, நாம குர்ஆனை ஓதக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். குர்ஆனை டெய்லி ஓதக்கூடிய நபர்களாக இருந்தோம்னு சொன்னாதான் நமக்கு என்ன ஆகும், பல நேரத்தில் நமக்கு இந்த குர்ஆன் பயன் தரும். இல்லைன்னு சொன்னா எப்படி ஆகும், ஒரு சில நேரத்துல நமக்கு எப்படி வழிகாட்டணும், எந்த விதத்துல இருக்கணும்னு சொல்லி தெரியாது. ஒரு சில வசனங்களை கேட்டு காஃபிர்கள் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ஒரு சில வசனங்களை கேட்டு அதன் மூலமாக பயன்பெற்றார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் சொல்லி ஒரு சஹாபி, அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்ல என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா கைதியாகப்பட்டு பள்ளிவாசல்ல கட்டி வச்சாங்க. அப்ப குர்ஆன் அதிகமான வசனங்கள் ஓதுனாங்க. ஆனா ஒரே ஒரு வசனம் தான் அவருக்கு மனசுக்கு விட்டுது, அம்ஹுமுல் காலிகூன் அம் கலகு மின் கைரி ஷைஇன் அம்ஹுமுல் காலிகூன் சொல்லக்கூடிய ஒரு சிலர். இவர்கள் எல்லாரும் வீணான படைக்கப்பட்டிருக்காங்களா, எதுவுமே இல்லாம படைக்கப்பட்டிருக்காங்களா, அல்லது அவங்களே படைப்பாளர்களா சொல்லி ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்பை பத்தி சொல்லும்போது ஒரு வசனத்தை சொல்லுவான். இந்த வசனத்தை கேட்ட ஜுபைர் பின் முத்இம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். டெய்லி ஒவ்வொரு வசனத்தும் நம்ம ஜும்மால அதிகமாக நபர்கள் ஓதுவாங்க. எல்லாருக்கும் ஒரு வளமையானவன்னு சொல்லிட்டு நம்ம ஜும்மால இருக்கு, இது சுன்னத்துன்னு சொல்லக்கூடியது, வளமை ஓதலாம். ஒன்னு கடைசி ஜும்மா முடிக்கும் போது ஓதுவாங்க, இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ இன்ஹான் சொல்லி அந்த வசனத்தை சொல்லி முடிப்பாங்க. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கக்கூடிய அந்த வளமை எப்படி வந்துச்சு, எதுக்காக அதிகமாக ஓதப்படுதுன்னு சொன்னா, வலீத் பின் முகைரான்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு, இந்த வசனத்தை கேட்டு அல்லாஹ்விடம் அந்த அப்படியே கட்டுப்பட்டு இருந்தார். இது என்ன எப்படின்னு சொல்லி திரைத்து போயிட்டார். என்ன வசனம் இதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி திரைத்து சொன்னாரு. இதை விட வேற யாராவது அல்லாஹ்வுடைய கட்டளை வேணுமா, வேற ஏதாவது சொல்ல உணர்த்தக்கூடிய இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்துக்கு வருவதற்கும் இம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு வசனம் நம்மளுடைய உள்ளங்களை துடைத்துக் கொள்வது, அதோடைய சிந்தனை ஏற்றுக்கொள்வதற்கும் போதுமானது. நம்மளுடைய ஒவ்வொரு வசனத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கணும், பல டாக்டர் பல சயின்டிஸ்ட் ஒரு சில வசனங்களை படித்து அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, நம்மளுடைய விஷயங்களை உணர்த்தக்கூடியது குர்ஆன் நமக்கு முழுக்க இருக்கு. நமக்கு முன்னால குர்ஆன் சொல்லப்பட்டிருக்கு. அதன் மூலமாக பயன்பெறுவோமாக, இம்மையின் மறுமை அதன் மூலமாக நம்மளுடைய ஈருலகை வாழ்க்கையும் சீர்படுத்துவோமாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.